என் பேர் ஆர்த்தி. நான் வந்து டிவிகேக்கு சப்போர்ட்டா சில மாதங்களா வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஆப்போசிட்டா ஜென்சி டிஎம்கே அப்படின்ற ஒரு டீம்ல இருந்து சரண் ஜெயராமன் அப்படின்ற ஒருத்தர் தனி நபர் வந்து எங்களை வந்து ரொம்ப எங்க எல்லாரையுமே வந்து தனிநபர் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்குது. இன்னொன்னு உங்களை பார்த்தா நான் கண்டிப்பா அடிப்பேன்ற மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. இது எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாவும் இருக்கு. எங்களுக்கு சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு எங்களை வந்து தள்ளி விடுறாரு அவரு. இன்னொன்னு பெண்களை வந்து இந்த வார்த்தை தான் பேசணும் பொதுவெளியில அப்படின்ற ஒரு வரமுறையே கிடையாது. என்ன வார்த்தை வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அதனால அவர் மேல வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கோம் சார். அவர் பேர் வந்து சரண் ஜெயராமன். இதுதான் அவரோட போட்டோ. இது அவருடைய ஐடி. இவரோட ஐடியில நீங்க போய் பார்த்து அந்த வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை நீங்க வந்து உங்களோட டிவியில போடும்போது பீப் இல்லாம உங்களால போட முடிஞ்சதுன்னா நாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து பொதுவெளியில போடும்போது பீப் இல்லாம உங்களால போட முடியாது. அந்த அளவுக்கு கேவலமான வார்த்தைகள், அதுவும் லேடிஸ் பாக்குறது கிடையாது, அத்தனை கேவலமான வார்த்தைகள் எங்களால வந்து அது காது கொடுத்து கேட்க முடியல. இது வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வந்து ஷேர் ஆகுது. அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கனால அந்த டீம்ல வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க பர்சனலா எங்களுக்கு மெசேஜ் பண்ணி அது வேற எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாகுது. அவங்களுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க. அந்த டீம் என்ன பண்றாங்கன்னா, இவன் வீடியோ போட்ட உடனே அந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் எங்களோட போட்டோஸ் எடுத்து போட்டு அதையே மார்க் பண்ணி அதை எங்களுக்கே ஸ்டோரியா வச்சு எங்களை வந்து டேக் பண்றாங்க. அப்ப லட்சக்கணக்கான பேர் வந்து எங்களை அசிங்கமா பேசுறத பார்க்கும்போது எங்களுக்கு லேடிஸ் வந்து ரொம்ப கேவலமா, அது எப்படி சொல்றதுனே தெரியல சார். எங்களால நாங்க வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். எங்க பேஜ்ல இருக்க வீடியோஸ் நீங்க எதை வேணா எடுத்து போடுங்க. யாரையும் தனிநபர் தாக்குதல் பண்ணது கிடையாது. கட்சி சம்பந்தமா பேசுறோம், இல்ல எந்த கொள்கை இருக்கோ அதை பத்தி பேசுறோம். ஆனா இந்த ஒரு நபர் மட்டும் தனிநபர் தாக்குதல், அதுவும் பெண்களை வந்து மிகவும் கேவலமான வார்த்தைகளை பேசிட்டு இருக்காரு. சோ அது கண்டிப்பா வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் சார். இப்ப சார் தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணாலே அவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க, அவ்வளவுதான். தாவேகாக்கு சப்போர்ட் பண்றோம்னா நான் ஒரு விஷயத்த போடுறேன்னா நீ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் போடு, அதை நாங்க வேண்டான்னு சொல்ல. ஆனா நீ அதுல என்னோட கேரக்டரை கொண்டு வந்து பேசும்போது அவனும் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற நேரத்துல என்னோட கேரக்டரை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? அவன் அந்த இடத்துல பொதுவெளியில வந்து என்னோட கேரக்டரை வச்சு அவன் பேசுறான் சார். இல்ல சார், பொலிட்டிக்கல் டிபேட் யார் வேணா பண்ணலாம் சார். அவர் எங்க வீடியோவை யூஸ் பண்ணி எங்களை பொலிட்டிக்கலா எங்க கிட்ட டிபேட் பண்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்களை கிரிட்டிசைஸ் பண்றது இல்ல நாங்க சொல்றது தப்பு, அதுக்கு அவர் எதிர்வினை ஆட்டுறது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா தனிநபர் தாக்குதல், அதாவது கேரக்டர் அசாசினேஷன், பாடி ஷேமிங், மெயினா அவங்கள அசிங்கப்படுத்தியே ஆகணும். நீ பேசிட்டியா, என்னோட கட்சிக்கு நீ ஆப்போசிட்டா பேசிட்டியா, உன்னை நான் அசிங்கப்படுத்தியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கொச்சையா, ரொம்ப வார்த்தைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க அந்த வீடியோவை கூட எல்லாரும் எடுத்து பாருங்க. அவர் எப்படி எங்களெல்லாம் பேசியிருக்காரு. அதாவது ஏதாவது ஒரு நபரோட போட்டோ எடுத்து போட்டு, சார் இந்த நபர் பார்த்தா உன்னோட மாதிரியே பேஸ் இருக்கு, இந்த நபர் உங்க குடும்பத்தை சேர்ந்தவரா இல்ல உங்க விசாரி உங்க ஃபேமிலியில ஒரு, அதாவது அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியும். நாங்க வெளிப்படையா அதை சொல்ல முடியாது. ஃபேமிலியில இருந்து எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்தி அந்த நபர் பேசிட்டு இருக்காரு சார். அதுக்கப்புறம் அவரு பொதுவா வச்ச டேக் என்னன்னா, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற பொண்ணுங்கெல்லாம் வப்பாட்டி கழகம்னு சொல்றாரு. அது ரொம்ப 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 கேவலமான விஷயம். இந்த மாதிரி யாருமே சொல்லவே கூடாது. அரசியல் ரீதியா ஒரு பொண்ணு வந்து பேசினா அவங்களை இந்த மாதிரி கீழ்த்தனமா தான் பேசுவீங்க அப்படின்னா அப்ப யாருமே பேசக்கூடாதுன்றீங்களா? அதுதான் எங்க கேள்வி. இப்ப நாங்க பேசினா எங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணுவீங்க, எங்களை பாடி ஷேம் பண்ணுவீங்க, எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்துவீங்க அப்படின்னா அப்ப நாங்க பேசவே கூடாதா? அது மட்டும் தான் எங்களோட கேள்வி. அதுக்காக தான் நாங்க இன்னைக்கு வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அதே டேக் போடுறது எப்படி தெரியுமா சார்? வந்துருச்சு தொடப்பக்கட்டை, வந்துருச்சு கருவாடு. அதாவது நீ என்னை பத்தி வீடியோ போடுறேன்னா என் பேரை போட்டு போடு, இல்ல என்னோட ஐடியை போட்டு போடு. ஆனா அது என்ன சார் பேரு? தொடப்பக்கட்டை, கருவாடு, செருப்பு, இதுதான் சார் அவன் போடுற டேகு.